ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இனிப்பு அவல் புட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் புட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் அவல் எடுத்துக்கலாம். அவல் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கழுவிக்கலாம். அந்த தண்ணியை நல்லா வடிச்சிடணும். கழுவிட்டு அந்த தூசியும் வந்துடும். தண்ணி நல்லா நம்ம இழுத்து எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் உதிரியாக இருக்கும் அவங்க. இது அடுப்பு இல்லாமல் செஞ்சிடலாம். சின்ன பசங்களுக்கு குழந்தைகளுக்கு காலையில் செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியானது, நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், அவளை இப்படி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த வடித்து தண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் அவளை அப்படியே வைங்க, ஊறிடும். பாருங்கள் எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரியாக இருக்குதா. குழந்தைகளுக்குலாம் ரொம்ப நல்லது. அதனால் இது நல்லா செஞ்சு கொடுங்க. டெய்லி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் போட்டேன். எனக்கு இவ்வளோ இனிப்பு போதும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிங்க. நல்லா கிளறிக்குங்க. 1 நிமிஷம் அதில் விட்டிங்கன்னா நல்லா அந்த அவளோடும் அந்த இனிப்பும் நல்லா அப்படியே கலந்து வந்துடும். அவளில் இனிப்பு இறங்கிவிடும். நல்லா 1 நிமிஷம் அப்படியே விடுங்க, கிளறிக்கிட்டே இருங்க. எப்படி உதிரியாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம வாசத்துக்கு ஏலக்காய் தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். இதுவே நல்லாயிருக்கும் சாப்பிட. தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டதுனால இனிப்பாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், இதுதான் அவல் புட்டு. இவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதா, கலர்ஃபுல்லாக. இப்படி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தும் கூட. பெரியவங்களும் எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாம். வயிறு பசி நல்லா ரொம்ப நேரம் தாங்கும். சுகர் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாம். அதனால் வீட்டில் டெய்லி அவல் செஞ்சு பாருங்கள். அப்படிதான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிடுவாங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.